ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது விமென் குக் எஃப்எஃப் அவர் ஹாட் ஒய்ஃப் ஹைட் அண்ட் சீக்ரெட் பார்ட் 2. வைன் லவ்வையே சொல்லாமல் எனக்கு ஒரு குழந்த வேணும்னு கேட்டதும் விமென் குக் 3 பேரும் அட்டென்ஷனில் எழுந்து நின்று, என்ன வைன் பேசுகிற நீ? எங்கள் 3 பேரில் யாரை லவ் பண்ணுறேன்னே சொல்லலை, அதுக்குள்ளே குழந்தன்லாம் பேசுகிற, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். வைனப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, 3 பேரும் ஏன் எழுந்து நிற்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு 3 பேரை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு டக்குன்னு அவங்கவுங்களோட சீட்டில் உட்காந்துக்கிட்டு, வைன் யாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, உண்மையிலே நீ என்ன சொல்ல போகிறேங்கிற பதட்டத்திலே நெஞ்சு வலி வந்துடும் போல, சொல்லு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ வைன் 3 பேரையும் பிக்கு பிக்குன்னு பார்த்துக்கிட்டே, எனக்கு 3 பேரையுமே பிடிச்சிருக்கு, 3 பேரையுமே நான் லவ் பண்ணுறேன், உங்கள் 3 பேர் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது 3 பேருக்கும். ஐயோ என்னத்தையோ சொல்லிவிட்டா, என் காதுக்குள்ளே தப்பு தப்பாக கேட்குது அப்படின்னு தன்னையை மீறி புலம்புறாங்க டேயாங். ஜிமின் அந்த டைமில், வைன் என்ன பேசுகிற நீ? யோ என்னது இது, 3 பேரை எப்படி நீ ஒருத்தி லவ் பண்ணுவ? 3 பேர் கூட எப்படி நீ என்னைய பேச வைக்காத, எப்படி குழந்தை பத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா என்ன இப்படி பேசுகிறீங்க, இதில் என்ன இருக்குது, எனக்கு உங்கள் 3 பேரையுமே பிடிச்சிருக்கு, அப்படி இருக்கும்போது நாம் உங்கள் 3 பேரையுமே மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, பொலிகேமை மேரேஜ் பண்ணிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நிறையா பேர் பொலிகேமை மேரேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு 3 பேரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் என்னோடய வாழ்க்கையோட லட்சியமே, அதனால தான் நான் அவங்க 3 பேரையும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு ஒருத்தவங்கள பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வருத்தப்பட்டால் எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் 3 பேரையுமே மேரேஜ் பண்ணிக்கிறேன், 3 பேருமே சந்தோஷப்படுவீங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கர்மம், ஐயோ என்னது இது இப்படி சொல்கிறான் அப்படின்னு புழம்பி போயிட்டாங்க விமென் குக் 3 பேரும். அந்த டைமில் வைன் சொல்கிறாங்க, அவ்வளோதான், எனக்கு 3 பேரையும் பிடிச்சிருக்கு, நீங்கள் 3 பேரையும் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துடணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது 3 பேருக்கும். அந்த டைமில் வைன் தன்னோட ஹேண்ட்ஸில் கெட்டியாக பிடிச்சி வச்சுருந்த அந்த 3 ரோசஸையும் எடுத்து ஆளுக்கு ஒரு ரோஸை அவங்கவுங்க ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டாங்க. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி ஒரு ரோபோட் போல் வைன் கொடுக்குற அந்த ரோசஸை வாங்கி ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டு, ஐயோ என்னத்தையோ சொல்லிவிட்டா, என் காதில் தப்பு தப்பாக அது கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஜிமின். நான் தப்பு தப்பெல்லாம் சொல்லலை, 3 பேரையும் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான், இந்தாங்க உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட பேக்கை ஓப்பன் பண்ணி வைன் 3 பேருக்கு முன்னாடியும் ஆளுக்கு ஒரு சாக்லேட் பாக்ஸை அப்படியே சைடில் வச்சுட்டு, இது 3 உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தது, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது வந்து ஆப்பிள் ஃப்ளேவர், இது ஜிமின்ஜிக்கு, இது வந்து ஸ்ட்ராபெரி, இது டேங்க்கு, இது பனானா, இது ஜங்குக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு நான் எப்படி வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்க முடியும்? ஏன் வைன அடி கூட 3 பேரெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுடி, அது பெரிய தப்புடி அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ டேங் சொல்கிறாங்க, எங்கள் 3 பேர் கூட நீ பழகிக்கிட்டு கர்மம் 3 பேர் கூடயும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தியாடி நீ விட்டுனாளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக், இங்கே பாரு, 3 பேரை கல்யாணம் பண்ணி புள்ள பார்த்துக்க முடியாது, ஊர் உலகம் கேவலமாக பேசும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு 3 பேரையும் தான் மேரேஜ் பண்ணணும், நான் தான் சொல்லிட்டேனே, நான் 3 பேரை மேரேஜ் பண்ணணும், ஐ மீன் ட்ரிபிளட்ஸை மேரேஜ் பண்ணணும், அப்படி மேரேஜ் பண்ணால் எனக்கு இல்லை, நான் சொல்ல மாட்டேன், மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம், நான் என் மம்மி டாடியை பார்க்கணும், அதனால நீங்கள் 3 பேரும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன், நாளைக்கு உங்களோட முடிவு சொல்லுங்கள், ஒருவேளை என்னை பிடிக்கல அப்படின்ட்டா என்கிட்ட சொல்லிவிடுங்க, நான் அப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணணுமோ நான் யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு விமென் குக்கை பார்த்து வைன் சொல்லிவிட்டு தன்னோட பேக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. விமென் குக் வைன் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, ஐயோ
ஐயோ ஆள் லட்டு மாதிரி இருக்குது, ஆட்டையை போட்டு புள்ளான்னு நான் தவிச்சுக்கிட்டு கிடந்தேனே, இது என்ன இப்படி பேசிட்டு போகுது? ஐயோ ஐயோ 3 பேரை கடிக்கணும் சொல்கிறான் காய்ச்சி பிடிச்சவ. ஐயோ அப்படியும் இவளை சொல்ல முடியாதே. இவ கூட நான் 4 வருஷமாக பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு கண்ட இடத்துலலாம் நான் கை வைப்பேன். இவளுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் தப்பாக கூட என்னை பார்த்ததும் இல்லை, என்னை டச் பண்ணதும் கிடையாது. இவ போய் 3 பேரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றானா? ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு தான் எனக்கு அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே சொல்கிறாங்க ஜிமின். அந்த டைமில் ஜங்குக்கு சொல்கிறாங்க, எதே கன்னடத்தில் கை வச்சியா? அடப்பாவி. ஐயோ நானும் கை வச்சுருக்கேன், எனக்கிட்ட எந்த ஒரு ரிவ்யூஸும் பண்ணதில்லை, கோச்சிக்கிட்டது கூட கிடையாது, இவளுக்கு ஒன்றும் புரியாது. ஐயோ நான் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே. 3 பேரில் ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவான்னு நினச்சா 3 பேரையும் கட்டிக்கணும் புள்ள வைக்கணுங்கிறாளே. ஐயோ இந்த விதி எங்கே போய் சொல்கிறதுனா அப்படின்னு புலம்புறாங்க ஜங்குக். அந்த டைமில் டயாங், நீங்கள் 2 பேரும் ஒதுங்கிக்கங்க, அவளை நான் டீப்பாக டச் பண்ணியிருக்கேன். அப்போவே எனக்கு தான். அவளுக்கு நான் ஒரு நாள் சீக்ஸில் கூட கிஸ் பண்ணேன். முத்தம் கொடுத்தாவே பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதனால அவள் எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். ஆமாம் உனக்கு தான். அவள் 3 பேரையும் கட்டிப்பேன், இல்லாட்டி ஒதுங்கிக்கு வேண்டா. ஷோ எரிச்சலாக இருக்குது எனக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஜிமின். 3 பேரும் ரொம்ப நேரம் இந்த ரெசார்ட்லேயே உட்காந்து புலம்புன்னு புலம்பிட்டு இப்போ தன்னோட ஹாஸ்டலுக்கு 3 பேரும் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வீமின் குக் 3 பேரும் நைட்டு முழுக்க தூங்காமல் அப்படியே ஒரு டல் ஃபேஸில் காலேஜ் கேம்பஸில் சைடில் இருக்க மரத்தடியில் அமைதியாக ஃப்ளோரில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் வைன் ஒரு பியூட்டிஃபுல்லான டார்க் க்ரீன் கலரில் மினி ஸ்கர்ட் போட்டு, ஒயிட் கலரில் க்ராப் டாப் போட்டு, ஒயிட் கலர்லேயே ஒரு சாண்டல்ஸ் வியர் பண்ணி ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல் வாக்கில் வந்துட்டுருக்காங்க. தன்னோட லாங் ஹேரை அப்படியே பின்னலாக போட்டு ஃப்ரண்ட்டில் அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சு சுற்றிக்கிட்டே, வீமின் குக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கோ, ஏன்னா முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே 3 பேர்கிட்டையும் வந்து அப்படியே மிடில் உட்காந்து சுற்றி பார்க்குறாங்க. வீமின் குக் 3 பேரும் வைன் அப்படியே பார்த்துக்கிட்டே, அடிப்பாவி சிரிச்சு என் கூடியே கெடுத்துப்பிட்டா. 3 பேருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுறா. நாங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருந்திருப்போம் போல். என்னது இது, என்னத்தை சொல்கிறது அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளேயே பொறுமிக்கிட்டு இருக்காங்க வீமின் குக் 3 பேரும். அந்த டைமில் வைன், சாக்லேட் பிடிச்சிருந்துச்சா ஜிமின்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு, திங்க தான் முடியல, பார்க்கும்போதே நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், என் பாட்டிமா ஹேண்ட்மேடாக செஞ்சது, இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி ஒருத்தி இருக்காளாம் உனக்கு, அவள் கூட புத்தி சொல்ல மாட்டா போலையே உனக்கு, தொலையட்டும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜிமின் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக் அப்படியே தன்னோட ஃபேஸை கோல்டாக மாற்றிக்கிட்டு, வைன் உனக்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ கவனமாக ஜங்குக்கை பார்த்துட்டு, என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு வைன், என்ன தான் நாங்கள் சிட்டிக்குள்ளே படித்தாலும், பார்க்குறதுக்கு ரிச்சான பீப்புள்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும், மெட்ரோ சிட்டியில் வளர்கிற பசங்க மாதிரி இருந்தாலும், நாங்கள் சுத்த பட்டிக்காட்டானுங்க. படித்து முடிச்சுட்டு வில்லேஜில் போய் செட்டில் ஆகிடுவோம். பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி நாங்கள். வேலைக்கு போய் சாப்பிடணுங்கிற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. என்னோடய கிராமம் டவுன் போல் பெரிய கிராமம். அதில் இருக்கிற தோப்பு துறவுகளை மெயின்டைன் பண்ணாவே எங்களுக்கு போகிறோம். எங்களோட பிறக்காத கொள்ளு பேர குழந்தைங்களுக்கு கூட என்னோட தாத்தா அவங்களுக்கு தாத்தான்னு போதுங்க சொத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. பத்தாத குறைக்கு கொரியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் கூட எங்களுக்கு ஷேர்ஸ் இருக்குது. நாங்கள் எங்களோட கிராமத்தில் இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிப்போம். எங்களுக்கு 3 அத்தை பொண்ணுங்க இருக்காளுங்க, மாயா, ஹன்ஷு, ரேஹான்னு சொல்லிட்டு. 3 பேரையும் எங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஸோ டவுனில் இருக்கிற பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி எங்கள் கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு டவுனுக்கார பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கோன்னு பெருமை பீத்திக்கலான்னு தான் உண்மையிலே இங்கே படிக்கிறதுக்கு வந்தோம். எங்களுக்கு ஒன்றே பிடிச்சி போச்சு. எங்கள் 3 பேருக்கும் தெரியாமையே மாற்றி ஒன்றே மட்டும் தாண்டி லவ் பண்ணியிருக்கோம் இந்த 4 இயர்ஸாக. நீ எஸ்டர்டே லவ்வை சொல்ல போகிறேன்னு சொன்னதும்
எங்கள் 3 பேரில் ஒருத்தவனை தான் லவ் பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா 3 பேரையும் கட்டிக்கிறேன்னு சொல்கிற. இதெல்லாம் எங்கள் கிராமத்துக்கு லாக்கிப்பட்டு வராது. காரி மூஞ்சியில் துப்பி போடுவாங்க. பத்தாத குறைக்கு என் அத்தை பொண்ணுங்க சும்மா இருக்க மாட்டாளுங்க. ஒருத்தி எப்பட்றா கட்டிக்கிட்டீங்கன்னு காரி துப்புவாளுங்க. இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. இங்கே பாரு, வெட்டு 1 துண்டு 2. 3 பேரில் ஒரு ஆளை சூஸ் பண்ணு, எங்களை கட்டிக்கோ. இல்லையா 3 பேர்த்தையும் நீ பிரேக்கப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. அழுகையாக வருது இதெல்லாம் கேட்கும்போது டேங்க்கு. வைனு, நைட்லேருந்து நான் அழுதுகிட்டு இருக்கேன். இவனுங்க 2 பேரும் கல் மாதிரி இருக்கானுங்க மனசுக்குள்ளே முடிவெடுத்து வச்சுக்கிட்டு. என்னால் முடிவெடுக்க முடியல. இங்கே பாரு, இவனுங்க 2 பேரையும் ஒழிச்சுக்கிட்டு நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன், என்னை மட்டும் நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க டேங். கோபம் வருது ஜிமின்க்கும் ஜங்குக்கும். டே தேங்கா, இதுக்கப்புறம் நீ ஊழ விட்டுக்கிட்டு இருந்தா ஊழ விட்றதுக்கு மவுத்து இல்லாமல் பண்ணி வாயிலே குத்துவேன், பல்ல ஃபுல்லாக ஊற்றுத்துடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு கத்துறாங்க ஜங்கு. பயந்து போயிட்டாங்க வாயின். எதுக்கு கத்துறீங்கக்கா, பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட கர்ச்சீஃப் எடுத்து டேங்கோட டியர்ஸை வைப் பண்ணி விடுறாங்க. டேங் அப்படியே வாயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. உயிரே போயிடுச்சு ஜிமின்க்கும் ஜங்குக்கும். டே என்னடா பண்ணுறேங்க முன்னாடி விட்டுறாவள அப்படின்னு சொல்லி வாயினை டேங்கிட்ட இருந்து அப்படியே பிரித்து விடுறாங்க. 2 செகண்டு சந்தோஷமாக இருக்க முடியல இவனுங்கள் கூட பிறந்து அப்படின்னு எகைன் அழுகுறாங்க டேங். ஜிமின் சொல்கிறாங்க, அப்படியே பிறந்ததுலேருந்து நீ ஜலஸ் பிடிச்ச வேண்டாம். நான் யார்கிட்டையாவது போய் பேசிட்டாலும் வந்து முன்னாடி நின்றுவேன். ஜங்குக்கு யார்கிட்டையாவது போய் பேசிட்டாலும் முன்னாடி வந்து நின்றுவேன். என்னைய விட்டுவிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு. இப்போ நாங்கள் இவளை வேண்டான்னு சொல்கிற முடிவுக்கு வந்தும் கூட இப்போ மட்டும் எகெயின்ஸ்டாக நீ நின்றுக்கிட்ட பார்த்தியா, பொல்லாத வேண்டாம் நீ. எங்களை கட்டுறாலோ இல்லையோ வைன், உன்னைய கட்டப்படாதுன்னு நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோம். வைன், இவன் ஊழ விட்றான்னு கான்சன் காட்டாதவனுக்கு எங்கள் 3 பேரில் யார் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு உனக்கு தோணுதோ அவங்கள சூஸ் பண்ணு. 2 பேர் ஒதுங்கிக்குவோம். யார் உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லு, ஒருத்தவங்கள தான் மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். வைனப்போ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, இல்லை என்னோடய வாழ்க்கையோட லட்சியமே என் மம்மி டாடிக்கிட்ட நான் சேரணும், அவங்க கூட சந்தோஷமாக வாழணும். அதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நான் 3 பேரை மேரேஜ் பண்ணி 3 பேர் கூடயும் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும். அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அது ட்ரிபிளட்ஸாக தான் இருக்கணும். அதனால எனக்கு உங்கள் 3 பேரையும் பிடிச்சிருக்கு. குழந்தை பெற்றுக்கணுன்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் 3 பேருமே வேண்டாம். நான் வேறு ஒரு ட்ரிபிளட்ஸை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் டக்குன்னு எழுந்து நின்று தன்னோட மினிஸ்கட்டை அப்படியே சரி பண்ணிக்கிட்டே பாய் அப்படின்னு தன்னோட பேக் எடுத்துக்கிட்டு கிடுக்கிடுன்னு அங்கேருந்து போயிட்டாங்க. 3 பேருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா நடக்குதுங்க? கட்டுனா 3 பேரை தான் கட்டுவேன், இல்லாட்டி கட்டிக்க மாட்டேன்ட்டு போயிட்டா. ஐயோ ஐயோ, என்னது இது? ஏதோ வாழ்க்கையோட லட்சியமாமே இவளுக்கு 3 பேரை கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கிறது. நல்ல லட்சியம். மக்கு பண்ணிட்டாரோம். இந்த மக்கு பொண்ணை போய் நம்ம லவ் பண்ணோம்ல, நம்மளுக்கு வேணும். அறிவுன்னு ஒன்று இருந்தால் ஒருத்தவனை தான் கல்யாணம் பண்ணோன்னு இதுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மொக்கு, அதனால தான் அதுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு புலம்புறாங்க ஜங்கு. அந்த டைமில் டேங் ஜிமினோட மடியில் அப்படியே படுத்துட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி எனக்கு ஒயின் வேணும். நான் இருக்க மாட்டேன், சாக போகிறேன் அப்படின்னு அழுகுறாங்க. செத்துப்போ, 3 பேரை கட்டிக்குவேன் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கட்டிப்பேன், இல்லாட்டி செத்து போயிடுவேனுங்கிற நீ வெக்கங்கட்டவனே. ஒருத்தவன் தான் கட்டிக்கணும், அதுதான்டா நம்ம மரபு, புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். போடா, எனக்கு மரபு கிரபெல்லாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒயின் வேணும். ஏதாவது பண்ணுங்க, எனக்காக ஏதாவது பண்ணுங்க, எனக்கு கட்டி வைங்க. அதில் உங்கள் 2 பேருக்கு பிடிக்கல, அவள் கெட்ட பொண்ணுன்ட்டிங்களா, விடுதலைங்க. எனக்கு வேணும். கெட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேணும் அப்படின்னு அழுகுறாங்க டேங். அந்த டைமில் ஜங்குக், நாங்கள் ஏதோ வாய் தவறி கெட்ட பொண்ணுன்னு சொன்னால் இதை பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட எங்களை பற்றி போட்டு கொடுத்து நீ கட்டிக்கலான்னு பார்க்குறியா? கொன்று போடுவோம், கொன்று நினைவில் வச்சுக்கோ. எங்களுக்கு தெரியாமல் யாரை கேட்டுற அவளை கிஸ் பண்ண அப்படின்னு ஸ்டொமக்கை பார்த்து ஹிட் பண்ணுறாங்க ஜங்கு. அப்போ ஏன்? ஐயோ, நகர்ந்து போங்கடா. ஐயோ போச்சு, இவனுங்க கூட நான் வந்து பிறந்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன்.
எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் என்ன வந்து பிறந்தீங்க. நீங்கள் என் கூடவே சுற்றிக்கிட்டு தெரியறனால தான் அவளுக்கு உங்களையும் பிடிச்சி போச்சு போச்சு அப்படின்னு அழுதுகிட்டு டாங் வேக வேகமாக எழுந்து தன்னோட கிளாஸ் ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஜிமினும் ஜங்குக்கும் முகத்தை பார்த்துக்கிட்டே இவன் நம்மளுக்கு லாக்கிப்பட்டு வரமாட்டான். ஒயின் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, என்னால் ஆணித்தனமாக அடித்து சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது அவன் 3 பேரை தான் லவ் பண்ணுறேன், 3 பேரையுமே கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லாட்டி பிரேக்கப்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறா அப்படின்னா உண்மையிலேயே அவன் நம்மளை லவ் பண்ணுறாளான்னு தெரியல. அவளை பொறுத்தளவு 3 பேரை மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும். மம்மி டேடி என் கூடயே இருக்கணும்னா அவன் ஒன்றுமே எனக்கு புரியலையே, எங்கேயோ இடிக்குதுடா, எனக்கு ஏதோ தோணுது, அது கிளியராக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின் ஜங்குக் கிட்ட. அப்போ ஜங்குக் சொல்கிறாங்க, அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகிறது, எனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறவ எனக்கு மட்டுமே பொண்டாட்டியாக இருக்கணும். என் கூட ஒன்று மண்ணா இருந்துட்டு என் அண்ணனுங்க கூடயும் அவள் ஒன்று மண்ணா இருந்தானா எனக்கு அது அசிங்கம். நான் ஒத்துக்க மாட்டேன் அவளோட டெல்லிங்க்கு. அவள் நம்மளை பிரேக்கப் பண்ணால் பரவாயில்ல, ஒரு அழகான பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு நான் மனசை தேர்த்துக்கிறேன், அவள் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டக்குன்னு எழுந்து வாஜிமினா போகலாம், 4 வருஷமாக அவள் பின்னாடி போய் வேஸ்ட் பண்ணிவிட்டோம் அந்த 4 வருஷத்தையும், இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, புதுசாக ஒரு பொண்ணை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கும் அதுதான் சரியான யோஜனையாக படுது. ஜிமினும் எழுந்து தன்னோட பேண்ட்டெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. எனக்கும் வேணாம், தொலையட்டும், உங்கள் கூட சேர்ந்து நானும் வேறு பொண்ணை தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேன் போகலையா இன்னும் நீ அசிங்கம் பிடிச்சவனே, நாங்கள் ஏதாவது அவளை கல்யாணம் பண்ணிவிடுவோன்னு தானே உள்ள விட்டுக்கிட்டு இருந்தேன் பிட்டு நேரம், நாங்கள் வேண்டான்னு முடிவு பண்ணதும் உனக்கும் வேண்டாமா, சரியா போச்சு போ வா, இதுக்கப்புறம் புதுசாக ஒரு பொண்ணை தேடணும், ஒயின் நம்மளுக்கு லாக்கிப்பட்டு வரமாட்டான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இப்போ கிளாஸ்க்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1 இயர் பாஸ் ஆகுது. இந்த 1 இயரில் ஒயின் வீமின் குக்கிட்ட நார்மலாக வந்து பேசுவாங்க, அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஆனால் வீமின் குக் ஒயின்கிட்ட அந்தளவு இப்போ நெருக்கம் காட்டுறதில்ல, தங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒயின்கிட்ட நார்மலாக பேசி பழகிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒயினை ஒதுக்கி விடவும் முடியல 3 பேருக்கும். ஒயின் ரொம்ப சைல்டிஷான, பார்க்குறதுக்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ் பெட்டல்ஸ் போல் இருக்கிற பொண்ணு. தனக்கு என்ன தேவைங்கிறத ஒயின் சொல்லிட்டாங்க. ஸோ ஒயின் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா திருட்டுத்தனமாக ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு ஒயின் சொல்லலை. 3 பேரையும் ஒன்றா உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு 3 பேரை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம், அவங்க மூலமாக எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்க ஆசை அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருப்பாங்க. ஸோ ஒயினோட விருப்பம் இவ்வளோ தான். இதை எப்படி ஆப்போசிட்டில் வீமின் குக் இதை தப்புன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஓன் ஒப்பீனியன் இருக்குது இல்லையா? ஸோ ஒயினோட ஒப்பீனியனுக்கு மரியாதை கொடுத்துட்டு தங்களுக்கான பொண்ணு ஒயின் கிடையாது அப்படின்னு ஒரு 3 பொண்ணுங்களை எகெயின் தேடி கண்டுபிடிச்சி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலானுங்கிற ஆசையில் லாஸ்ட் 1 இயராக பொண்ணுங்களை தேடி திரிகிறாங்க வீமின் குக் 3 பேரும். ஆனால் எந்த பொண்ணை பார்த்தாலும் கூடவே ஒயின் சுற்றிக்கிட்டு இருக்காங்களா? ஸோ ஒயின் முன்னாடி வச்சு பார்க்கும்போது பெஸ்ட்டாக தெரியல 3 பேருக்கும். ஸோ எந்த பொண்ணுங்களையும் இப்போ வரையும் லவ் பண்ண முடியாமல் ஒயினையும் மறக்க முடியாமல் அப்படியே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒயின் தன்னோட டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்க மம்மி டேடிக்கு உயிர் கொடுக்கணும், அதுக்கு 3 பேரை மேரேஜ் பண்ணி அவங்க மூலமாக பிறக்கிற குழந்தைய நரபலி கொடுக்கணும். அந்த ஒரே காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒயின் தனக்கான ட்ரிபிளட்ஸை வீமின் குக்கு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. காலேஜில் ட்ரிபிளட்ஸ் கிடையாது. ஸோ பாட்டிமா கூட ஷாப்பிங் போகும்போது கோவிலுக்கு போகும்போதுன்னு கண்ணுக்கு படுற பாய்ஸ் எல்லாம் தேடிட்டுருக்காங்க. பாட்டிமாவுமே தன்னோட மந்திர சக்திகளை யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரிபிளட்ஸ் யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயினுக்கு தன்னை விட சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆக மொத்தம் ட்ரிபிளட்ஸ்னு ஒருத்தவங்க தேவை, அவ்வளோதான். ஸோ தன்னோட லைஃப் முழுக்க ஒரு ட்ரிபிளட்ஸை கண்டுபிடிச்சி அவங்கள மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்று தன்னோட மம்மி டேடி கூட வாழணும்னு ஒயின் பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். வீமின் குக் 3 பேரும் தங்களோட யூஜி டிகிரியை முடிச்சுட்டு இப்போ மாஸ்டர் டிகிரி ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் டே தங்களோட கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் வீமின் குக்கோட பங்காளி வீட்டு பசங்களான காய்ஸோன் மின்ஹோ 3 பேரும் இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. வீமின் குக் 3 பேரும் படிக்கக்கூடிய பசங்க. ஆனால் காய்ஸோன் மின்ஹோ 3 பேரும் ஆவரேஜாக தான் படிப்பாங்க. ஆனால் எப்போதுமே வீமின் குக் மேலே போட்டியும் பொறாமையுமாக தான் இருப்பாங்க. ஒரே ரீசன் தான்,
விமின் குக்கோட கிராமத்தை பொறுத்தளவு பயங்கரமான கோடீஸ்வர ஃபேமிலியை சேர்ந்தவங்க விமின் குக். இவங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடியது காய் ஜூன் மின்ஹோவோட ஃபேமிலி. ஸோ தங்களை விட இவங்க கொஞ்சம் பணக்காரவங்களாக இருக்காங்க. ரெண்டாவது ஊருக்குள்ளே நல்ல செல்வாக்கு இருக்குது, நம்மளை விட அதிக செல்வாக்கில் இருக்காங்க அப்படிங்கிற பொறாமை உண்டு இவங்க 3 பேருக்கும். ஐ மீன் காய் ஜூன் மின்ஹோக்கு விமின் குக் மேலே பொறாமை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே விமின் குக்கோட அத்தை பொண்ணுங்க தான் அந்த கிராமத்திலே பியூட்டிஃபுல்லான பொண்ணுங்க. ஸோ அந்த 3 பொண்ணுங்களையும் காய் ஜூன் மின்ஹோ 3 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு தடையாக இவங்க 3 பேரும் வந்துடுவாங்களோன்னு விமின் குக்கை சுத்தமாக பிடிக்காது. இப்போ கிராமத்திலேருந்து மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்காக இந்த காலேஜ்லேயே வந்து சேர்ந்துருக்காங்க காய் ஜூன் மின்ஹோ 3 பேரும். ஸோ இவங்க 3 பேரும் தங்களோட கிளாஸ்க்குள்ளே வந்ததை விமின் குக் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அரண்டு போயிட்டாங்க. ஐயய்யோ, இவனுங்க எதுக்கு இங்கே வந்தானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஜிமின் அப்போ அப்படியே நிமிர்ந்து நோட்டீஸ் பண்ணிட்டு யாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருடா நம்ம பெரியப்பா பசங்க, அங்கே பாரு நம்ம சின்ன தாத்தாவோட பேரனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். டேங்கும் ஜிமினும் இவங்க 3 பேரையும் குறுக்குறுன்னு பார்த்துட்டு கட்டப்பலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காய் ஜூன் மின்ஹோ 3 பேரும் அப்படியே விமின் குக்கை பார்த்து தான் நடந்து வர்றாங்க. ஐயய்யா, இவனுங்க இங்கே கிட்ட வந்துட்டானுங்களா டேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜிமின் மெல்ல எழுந்து, ஹாய் காய் ஜூன் மின்ஹோ, என்ன இங்கே வந்திருக்கீங்க, எங்கே தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களா காலேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மின்ஹோ, ஆமாம் ஜிமினா, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஏஜ் தானே, என்ன நீங்கள் 3 பேரும் ட்ரிப்ளட்ஸு, நாங்கள் 3 பேரும் எங்கள் மம்மி டாடிக்கு சிங்கிளாக பிறந்த பசங்க. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு பிறந்தார், இதோ ஜூனோட அப்பா செகண்ட் பிறந்தார், காயோட அப்பா தேர்டு பிறந்தார். உங்களோட ஏஜ்லேயே தான் நாங்களும் வரிசையாக பிறந்தோம் எங்களோட வீட்டில். அப்படி இருக்கும்போது எல்லாம் அண்ணன் தம்பிங்க, நீங்கள் படித்த காலேஜில் நாங்கள் வந்து சேரக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கேட்டு ஒழிங்க அப்படின்னு ட்யாங் வாய் விட்டே சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. ரைட்டு, எங்களோட நல்லா படிப்போன்னு சீனை போடாதீங்க, இப்போ நாங்களும் சூப்பராக தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சைடில் இருக்க டெஸ்கில் போய் உட்காடுறாங்க 3 பேரும். ஜிமினுக்கும் டேயாங்க்கும் ஜங்குக்கும் பேசவே முடியல. ஏன்னா தங்களோட ஊரில் தங்களோட ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது கூட இவங்க 3 பேரால் பயங்கர தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்பாங்க 3 பேரும். இருந்தாலும் விமின் குக் யாரையும் தொந்தரவுப்படுத்த மாட்டாங்க. ஆனால் காய் ஜூன் மின்ஹோ 3 பேரும் பயங்கர ரக்கட். எப்போ பார்த்தாலும் 3 பேருக்கிட்டையும் நல்லா உரண்டை இழுத்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பயந்துக்கிட்டு கூட சிட்டிக்கு வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு தான் விமின் குக் 3 பேரும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விமின் குக் 3 பேரும் அவங்க மம்மி டேடி சிட்டியில் போய் படிக்கிறீங்களான்னு கேட்டதுமே கொஞ்சம் கூட ரெஃப்யூஸ் பண்ணாமல் ஓகே சொன்னது. எல்லாத்துக்கும் மேலே தங்களோட அத்தை பசங்களை சுத்தமாக கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ஸோ அதனாலையுமே சிட்டிக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போய் செட்டில் ஆகணும். இவ்வளோ விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு சிட்டிக்கு வந்தால் இப்போ எங்கேயுமே காய் ஜூன் மின்ஹோ 3 பேர் வந்துட்டாங்களேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விமின் குக்கு. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பெரிய பசங்களாயிட்டாங்களா, இவனுங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ 3 பேரும் லெக்சரருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. விமின் குக் 3 பேரும் வைன் கூட கேன்டீனில் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்ருக்காங்க ஆஃப்டர்நூன் டைமில். அந்த டைமில் காய் ஜூன் மின்ஹோ 3 பேரும் ஆப்போசிட்டில் வைனை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக நடந்து வந்துக்கிட்டே சொல்கிறாங்க, டேய் இவனுங்க 3 பேருக்கும் நாம் விரும்புகிற மாயா, ஹன்ஷு, ரேகா மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவனுங்க ரசனை கட்டவனுங்க. நம்ம கிராமத்துலேயே பியூட்டிஃபுல்லான பொண்ணுனா மாயா, ஹன்ஷு, ரேகா தான். அவளுகளையே இவனுங்க சீந்த மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு டவுனுக்கார பொண்ணு மாதிரி இருக்குது பார்க்க. கிராமத்துலேருந்து வந்து படிக்கிற பொண்ணு இல்லை, கண்டிப்பாக டவுனுக்கார பொண்ணு தான். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது, நல்லா குட்டை குட்டையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கும்முன்னு இருக்குது. இவனுங்க இந்த பொண்ணை ஏதோ ரவுண்ட் அடிப்பானுங்க போலையே. இந்த பொண்ணுக்கிட்டே தான் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே திரியிறானுங்க. 1 வாரமாக நான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணை இவனுங்க 3 பேரில் ஒருத்தவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லை 3 பேருக்குமே பிடிச்சிருக்கான்னு தெரியலை. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காய் ஜூன்கிட்டையும் மின்ஹோக்கிட்டையும். அப்போ மின்ஹூ சொல்கிறாங்க, இவனுங்களில் ஒருத்தவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணை நாம் லவ் பண்ணுறதா ஆக்ட் பண்ணி
அந்த பொண்ணை இவனுங்க 3 பேர்கிட்ட இருந்தும் பிரித்து நாம் நம்மக்கிட்ட வச்சுக்கணும். இங்கே படிக்கிற வரையும் அந்த பொண்ணு கூட நல்லா ஊர் சுற்றிப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு கிராமத்துக்கு போய் நம்மளுக்கும் அத்தை பொண்ணுங்க தானடா அந்த மாயா, ஹன்ஷு, ரேகா 3 பேரும் அழகாக அவள்களை கட்டிக்கலாம். இவனுங்க 3 பேரும் இந்த பொண்ணை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க. அழகாக அந்த பொண்ணை இவன்கள்ட்ட இருந்து பிரித்து விட்டுப்புட்டு நாம் ஊர் சுற்றுறதை பார்த்து இவனுங்க டவுனுக்குள்ளேயே சாகணும். வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மின்கு காயையும் ஜூனையும் கூட்டிட்டு இப்போ வீமின்கு உட்காந்துருக்க டேபிள் கிட்டே போகிறாங்க. வாயினப்போ தன்னோட காஃபியை சிப் பண்ணிக்கிட்டே ரொம்ப சூப்பராக இருக்கு, கேரமல் காஃபி அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் பேபி, கப்பை பார்த்தா தெரியல, இது கேரமல் காஃபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். வாயினப்போ டக்குன்னு நிமிர்ந்து ஜூனை பார்த்துட்டு சீனியர் சீனியர் தானே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், யூஜியில் நீ சீனியரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் யூஜியில். நெக்ஸ்ட் இயர் உங்களோட மேஜருக்கு வந்துடுவேன் நானும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர். ஹாய், நாங்கள் 3 பேரும் பீமின் குக்கோட கசன்ஸ். ஏன்னா விமின் குக் என்ட்ரோ பண்ணி வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. வைனா, இவனுங்க 3 பேரும் என்னோட சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க. நாங்கள் 3 பேரும் இவன்களுக்கு சித்தப்பா பசங்க. எங்கள் சின்ன தாத்தாவோட பேரனுங்க 3 பேரும். இது காய், இது ஜூன், இதோ இது மின்ஹு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். டக்குன்னு வாயின் எழுந்து நின்று 3 பேருமே ஒரே கிளாஸில் படிக்கிறீங்கன்னா ட்ரிபிளட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க வாயின். காய், ஜூன், மின்ஹு 3 பேரும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக படிக்கக்கூடிய பசங்க கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு படிப்பாங்க. இங்கிலீஷ்லாம் அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக தெரியாது. ஸோ ட்ரிபிளட்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன அர்த்தம்னு புரியலை 3 பேருக்கும். ஆனால் ஏதோ ஃப்ரெண்டுன்னு இந்த மாதிரி ஒரு வேர்ட் சொல்லி கேட்குறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆமாம், அதுக்கும் மேலே 3 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர், ட்ரிபிளட்ஸா, சூப்பர், நைட்ஸ் டு மீட் யூ அப்படின்னு உடனே எழுந்து நின்று ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க 3 பேருக்கிட்டையும் வாயின். வீமின் குக் 3 பேரும் வைனையும் காய்ஸோன் மின்குவையுமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு ட்ரிபிளட்ஸ்ன்னு இவ்வளவு குஷியாகிறா அப்படின்னு மெதுவாக இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த டைமில் காய்ஸோன் மின்கு 3 பேரும் தங்களோட பேமை வேகமாக அப்படியே பேன் பேக்கெட்டில் ரப் பண்ணிக்கிட்டே நைஸ் டு பி மீட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ, எப்படி பேசுது இந்த பொண்ணு. ஆளை பார்க்கையில் திமிரு பிடிச்ச பொண்ணு மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் படு குஸ்தியாக இருக்கே. ஐயோ சூப்பர், இந்த காலேஜில் வந்து சேர்ந்ததில் ஒரு பலன் அப்படின்னு தனக்கு தானே 3 பேரும் நினச்சிக்கிட்டு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு 3 பேரும் வைன்கிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிட்டாங்க. வைன் உடனே விமின் குக்கை பார்த்து இங்கே சேர் இல்லை, நான் அந்த சீட்டில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க இனிமேல் நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் கிடுகிடுன்னு காய்ஸோன் மின்கு கூட போய் உட்காந்துக்கிட்டாங்க. உயிரே போகணும் இருக்குது வீமின் குக்கு. என்னடா அது, இவ்வளவு நேரம் உட்காந்து காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தவ இவனுங்களை பார்த்ததும் கிடுக்கிடுன்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டா. ஐயோ, இவனுங்க அந்தளவுக்கு நம்ம அளவுக்கு சூப்பராக இருக்க மாட்டானுங்களே பார்க்கக்கூட. ட்ரிபிளட்ஸ்ன்னு எதுவும் போய் உட்காந்துக்கிட்டாளா? அதே தானே கேட்டாவ இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அப்போ ஜங்குக்கு ஜிமினோ, ஆமாம் என்னது இது, 3 பேர் அண்ணன் தம்பிங்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலானுங்கிற ஒரு கூறில் தெரிஞ்சவ. ஒருவேளை இவனுங்க 3 பேர் அண்ணன் தம்பின்னு சொன்னதும் இவனுங்களை கட்டிக்கலான்னு ஐயோ அங்கே போகிறாளோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அந்த டைமில் ஜிமின், ஓஹோ என்னது இது, நம்மளை பிடிக்கல. ஐயோ, இவனுங்க இங்கிதம் இல்லாதவனுங்க. ஒருவேளை ஒயின் இருக்க அழகுக்கு 3 பேரையும் ஒருத்தி கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் இவனுங்க ஓகே சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே. ஐயோ, அந்த மாயா, ஹன்ஷு, ரேகா பின்னாடி நாக்கத்தொங்க போட்டுக்கிட்டு தெரிஞ்சவனுங்க. அவளுகளை விட இவ பயங்கர அழகாக இருப்பா. 3 பேரும் ஓகே சொல்லி இவளை கட்டிக்கிறேன்ட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. டே அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்குன்னு ஒரு மான மரியாதை பாரம்பரியம் இருக்குது.
3 பேரும் சேர்ந்து ஒருத்தையை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ளே போக முடியுமா? பஞ்சாயத்தை கூட்டி கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவானுங்க. சும்மா உளவலை கண்டுக்கக்கூடாது. பார்க்க அழகாக அந்த பொண்ணு இருந்ததும் அவனுங்களே போய் பேசுகிறானுங்க. ஒயின் எந்திரிச்சு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணதும் குஷியாயிட்டானுங்க. விட்டுதலே, நாம் ஒயின் கூட இருக்கையில் எவன் ஒயினை டச் பண்ண முடியும் அப்படின்னு 3 பேரும் ஒயினை பிரேக்கப் பண்ணிட்டோனுங்கிறதையே மறந்து போய் ஒயினுக்கிட்ட இப்போ திருப்பி ஃபோக்கஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.